வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டே 6ங்க. டே 6ல் நேற்றே நான் சொல்லியிருப்பேன், சப்ஸ்கிரைபரோட பட்டறையில் நான் தங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக தங்கிட்டேன், எந்திரிச்சிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நீ ஓடிட்டே இருக்காங்கள, இன்றைக்கி இன்னொரு நாள் நீ ஃபுல்லாக தங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு அவங்க அதுக்கப்புறம் போப்பா அப்படின்றாரு. இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ நீ காலையிலே கிளம்பி நீ ஊட்டிக்கு போனேன்னா, ஊட்டிக்கு போகும்போது ஏதாவது இப்போது நைட்டே ஆயிரும். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஊட்டி போகிறதுக்கே நைட் ஆகும். அப்படி நைட் ஆயிடுச்சுன்னா அங்கே யானைகள் தொல்லை அதிகமாக இருக்கும். சில மிருகங்கள்லாம் நைட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால் ரிஸ்க் எடுக்காத, ஊட்டி ட்ரை பண்ணாத. நீ வேணால் இருந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ திருப்பத்தூர், ஈரோடு அந்த மாதிரி போ, உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானும் யோசித்து பார்த்துட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக எல்லாமே சாப்பாடு எல்லாமே ரொட்டி பேக்கெட்டு மேகி எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு க்ளீனாக ரெடி ஆகிட்டு நாளைக்கு நல்லா குளிச்சுட்டு இன்றைக்கி நான் குளிச்சுருவேன். நாளைக்கு நல்லா குளிச்சுட்டு, ஏன்னா சரியாக குளிக்க முடியல, நல்லா இன்றைக்கி குளிச்சுட்டு நாளைக்கு குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம அப்படியே கிளம்பலாம். திருப்பத்தூர் வழியாக ஈரோடு முடிச்சுட்டு அப்படியே தஞ்சாவூர் அந்த மாதிரி சைடில் போயிட்டு சென்னையில் போய் முடிச்சிடலாம். ஆக்சுவலாக சென்னையில் தான் ரெஸ்ட் எடுக்கலான் இருந்தேன். பார்த்தா இவர் எங்கேயே ரெஸ்ட் எடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட்டறையிலே ரெஸ்ட் எடுப்பா, இன்னொரு நாள் ரெஸ்ட் எடு, நீ ரெஸ்ட்டு நல்லா தூங்கி எழுந்திரிக்கிற அப்படின்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக இங்கே திருப்பத்தூர் போகணும். திருப்பத்தூரில் என்ன ஸ்பெஷல்னு தெரில, அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம போகணும். சரி ஓகே, இன்னொன்று விஷயம் மறந்துட்டேன், சப்ஸ்கிரைபர் பட்டறை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா, பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே உள்ளே போனோடனே இப்படி உள்ளே வந்தவுடனே பேக் எடுத்து வச்சுட்டு இங்கே சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். இங்கேயே பேசிக்கிட்டு இருந்தோம் 2 பேரும், சப்ஸ்கிரைபரும் நானும். இப்போ சப்ஸ்கிரைபர் வெளியே போயிருக்காரு. சப்ஸ்கிரைபர் பேர் சக்தி, வெளியே போயிருக்காரு. போயிட்டு நீ பார்த்துக்கப்பா, ஒரு நாள் பார்த்துக்க பட்டறைய, நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் இங்கே கிச்சன் இருக்குது, அதான் சமைச்சு மேகி கொண்டு வந்தோம்ல, அந்த மேகி இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே பாத்ரூம் இருக்குது முடிச்சுட்டு அப்படியே இங்கே தான் நேற்று ஒரு 10 ஹவர்ஸ் தூங்கியிருந்தேன். நல்ல சரியான தூக்கம். தூங்கிட்டு அப்படியே இன்றைக்கி எந்திரிச்சோடனே நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுருவோம், எதுக்கு போடாமல் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைபர் பட்டறையில் தங்கியிருக்கேன், ஒரு நாள் தங்கியிருக்கேன்றதை அதையும் ஒரு வீடியோவை கவர் பண்ணி போட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரி ஓகேங்க, பார்த்தாச்சா? அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைபர் பட்டறையிலே தங்கிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கெல்லாம் போகலான்ட்டு ஒரு ஐடியா. பார்ப்போம். இதுக்கப்புறம் திருப்பத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஈரோடு போகணும். ஈரோட்டில் என்ன ஃபேமஸ், திருப்பத்தூரில் என்ன ஃபேமஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, மேபி கமெண்ட்ஸ் அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று கவர் பண்ணுவோம். சரி ஓகே, ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம், டே 7ல் பார்க்கலாம். பை.